Students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard chemistry public examக்கான paper presentation தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம டியூஷன் சென்டரில் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர். இதில் வந்து அவங்க 70க்கு 67க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் வீடியோ நடுவில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் மினிட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பார்ட் 1ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 15 1 மார்க்ஸுமே மோஸ்ட்டாக புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க. அண்ட் சம் 3 to 4 கொஷின்ஸ் புக் இன்சைட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் 1ல் வந்து சேம் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்ட் 1 எழுதி ஹைலைட் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸ் எழுதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து 15 1 மார்க்ஸுமே ஒரே பேஜ் எழுதியிருக்காங்க. நீங்கள் நல்லா கேப் விட்டே வந்து 2 பேஜஸ் கூட போகலாம். ஸோ 15 1 மார்க்ஸ் வந்து நல்லா ஆப்ஷன்ஸ் மறக்காமல் போட்டுட்டு எழுதிடுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கிளியராக வந்து ஆப்ஷன் போட்டு ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிடுங்க இதே மாதிரி. ஸோ யூ ஆல்சோ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. 2 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராத் ப்ரொடக்ஷன் மெத்தட் மாதிரி கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் மோஸ்ட்டாக உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதணும். மறக்காமல் எக்ஸாம்பிளோடு எழுதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எலினாஸ் இம்ப்ளண்ட் அப்படின்ட்டு ஃபஸ்ட் கொஷனுக்கு. நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் சிலிகான்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதும். இருந்தாலும் உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆட்டம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து எழுத பாருங்கள். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர், கேட்டாலிட்டிக் பாய்சன், இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதுக்கெலாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஷின் 24th கொஷனில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரியாக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏபி கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு எத்தில் அமீன் அண்ட் எத்தில் அசிட்டமைட் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 24 கம்பல்சரி கொஷின் இந்த மாதிரி கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க இந்த ரியாக்ஷன்ஸ்லாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன நான் கேட்க சான்ஸ் இருக்குன்னா காமன் அயான் எஃபெக்ட், அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட்ஸில் அந்த எஃப்சிஸில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், இது எல்லாமே கேட்க சான்ஸ் இருக்குது 2 மார்க்ஸில். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. 3 மார்க்ஸ் வந்து 9 கொடுத்துட்டு 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 6 கொஷனில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் கொஷின் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆல்டினாய்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். டிஃப்ரென்சியேஷன் அழகாக உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் எழுதினாவே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். 3 மார்க். உங்களுக்கு வந்து 5 தெரியும் அப்படின்னா 5 எழுதுறதுமே பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க 3 மார்க்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ யூசஸ் ஆஃப் ஹீலியம் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலையுமே கம்ப்ளீட் ரியாக்ஷன் கேட்க சான்ஸ் இருக்குது 3 மார்க்ஸில். மோஸ்ட்டாக இங்கேயுமே ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. எத்தில் அசிட்டோ அசிட்டேட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீட்டாக வந்து நீங்கள் எழுதணும். இந்த கார்பன் பாண்ட், டபுள் பாண்ட்லாம் வந்து கரெக்டாக போட்டு எழுதுங்க. அண்ட் ஆல்சோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. நீங்கள் வந்து இதில் கூட எதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது தியரி பேஸ் கொஷனில் வந்து உங்களுக்கு மார்க் போக சான்ஸ் இருக்குது. அதே டைமில் நீங்கள் ஆனால் அந்த ரியாக்ஷன்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கிடச்சிரும். 3 மார்க்ஸ்லாம். அண்ட் ஆல்சோ அந்த ஐயூபேக் நேம்ஸ்லாம் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அதிலருந்தும் கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபேரடேஸ் லாஸ்லாம் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு லா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் 1 more கொஷின் வந்து அந்த Fe3 2r + 3 + or 2 + அந்த கொஷின் வந்து வர சான்ஸ் இருக்குது. விச் இஸ் மோர் ஸ்டேபிள், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ எத்தில் போரேட் டெஸ்ட் அது பார்த்துக்கோங்க. பெப்டைட் பாண்ட் பார்த்துக்கோங்க. ஹெல்ம்ஹால்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பஃபர் இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. அதுவுமே வர சான்ஸ் இருக்குது. கிரிக்னாட் ரியேஜென்ட் பார்த்துக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது எல்லாமே மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதிலருந்துலாம் கொஷின்ஸ் வரலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுங்க 3 மார்க்ஸுமே. ஹியர் ஆல்சோ அந்த 33 கம்பல்சரி கொஷனுக்கு ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 5 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து நீங்கள் தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 to 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது, கம்ப்ளீட் த ரியாக்ஷன், அப்புறம் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி
கொஷின்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அது எழுதுனீங்கன்னா ஹாஃப் பேஜ்லேயே உங்களுக்கு முடிச்சிடலாம். நீங்கள் கிளியராக தெரியும் அப்படின்னா அது சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் எதுவுமே ரெடியூஸ் ஆகாமல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் ஏ ஆர் பி ஆப்ஷன் இருக்கனால மறக்காமல் நீங்கள் ஏ ஆர் பின்னு எழுதணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் போயிடும். அண்ட் ஆல்சோ ஏஆர்பியில் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் 2 இருக்கும் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட்டாக. அந்த ஏல 2 இருந்துச்சுன்னா நீங்கள் 2மே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பியில் 2 இருந்துச்சுன்னா பிலையுமே 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேச்சர் ஆஃப் பாண்டிங் கேட்டிருக்காங்க மெட்டாலிக் ஆர்கனல்ஸ்க்கு. அதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே சப்ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. நீங்களுமே இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு டபுள் லைன் கொடுத்து எழுதினீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். மோனோ நியூக்ளியர் கார்பனல்ஸ், பாலி நியூக்ளியர் கார்பனல்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதியிருக்காங்க. நீங்களுமே அப்படி எழுதினீங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் மறக்காமல் போட்டு எழுதுங்க. ஸ்ட்ரக்சர் நீட்டாக எப்படி போட்டிருக்காங்க, அந்த பாண்ட்லாம் கரெக்டாக வந்து மிஸ் பண்ணாமல் போடுங்க. பென்சிலில் போட்டிங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சிலில் போட்டிருக்காங்க. இதுவுமே பார்க்க நீட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த மாதிரி எழுதுங்க, உங்களுக்குமே இந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஆமாம், இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கொஷின் வர சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த டேனிங் ஆஃப் லெதர் கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சிலிகேட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் கேட்க சான்ஸ் இருக்குது. லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் வரும், அது வர சான்ஸ் இருக்குது. அந்த அப்புறம் அந்த மெத்தட்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அதெல்லாம் அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷினாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஜோன் ரிஃபைனிங், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், ஸ்மெல்ட்டிங், அந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடுங்க. அதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும். அண்ட் அந்த டிஃபெக்ட்ஸ் கொஷின்லேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். டிஃபெக்ட்ஸும் மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. டிஃபெக்ட்ஸ் அண்டு அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் அதுவுமே பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரும். டிஃபெக்ட்ஸில் வந்து அந்த ஸ்காட்கி, ஃப்ராங்கல் அதுலேருந்து ஏதாவது ஒன்று டிஃபெக்ட்ஸ்லேருந்து ஒன்று வரும். அண்ட் ஜீரோ ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அதெல்லாமே பார்த்துட்டு போங்க. அண்ட் பஃபர் இண்டெக்ஸ் பார்த்துட்டு போங்க. கேல்வானிக் செல் நோட்டேஷன் அதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஷின், அதுவுமே கேட்க நிறையவே சான்சஸ் இருக்குது. கேல்வானிக் செல் நோட்டேஷனாக ரிப்பீட்டட் கொஷின், அதுவுமே பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு நம்பர் பார்த்துக்கோங்க, அதுவுமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 5 மார்க்ஸில் வந்து அந்த 2 பார்ட்ஸாக கேட்கும்போது அந்த 1 or 2 கேட்கும்போது அது கேட்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லூக்காஸ் டெஸ்ட் அதுவுமே மறக்காமல் பார்த்துக்கோங்க. லூக்காஸ் டெஸ்ட்டும் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் என்னென்னா ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா, அந்த டெரிவேஷன் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துட்டு போகணும் மறக்காமல். ஏன்னா வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. இது வந்து மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு போகணும். கண்டிப்பாக இது வந்து 5 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 2 அந்த ப்ரிப்பரேஷன் கொஷின்ஸும் வர சான்ஸ் இருக்குது. அதுவுமே நல்லா நீங்கள் பார்த்துட்டு போங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க. ரியாக்ஷனும் மிஸ் பண்ணாமல் எழுதிடுங்க நீங்களும். தென் லாஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் த ரியாக்ஷன் ஏபிசி. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் ஏபிசி அந்த மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். 3 மார்க், 5 மார்க், 2 மார்க்கில் எதில் வேணாலும் வரும். அதை நீங்கள் வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எடுத்து எழுதும் போது காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு நேம் கொடுத்துட்டு மாலிகுலர் ஃபார்மில் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் மாலிகுலர் ஃபார்மில் கொடுத்துட்டு நேம் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் எடுத்து எழுதும் போது நீட்டாக அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி காம்பவுண்டு, மாலிகுலர் ஃபார்முலா, நேம் அந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அப்படியே கிடச்சிரும் குறையாமல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நல்லா எழுதிட்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.